சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிவிஎம் மியூசிக்கல்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு பெஸ்ட்டான ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச் வரைக்கும் போட்டுக்கலாம். சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச் டென்டியில் போடலாம். நல்லாயிருக்கும் ஒரு எஃபெக்டாக. தென் இதோட ப்ரைஸ் ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4000 ரூபாய் வரும். இப்போ வாங்க ஆம்பிளிஃபையர் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஆம்பிளிஃபையரோட பேனல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கம்பெனி மேட்ரிக்ஸ் பிராண்டில் தான் போட்டிருக்கோம். இது வந்து 2.1க்கான கேபினெட். இது கொஞ்சம் நல்லா காம்பேக்டாகவும் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் இன்டீரியரில் நல்லா ஸ்பேஸாகவும் இருக்கும். ஏர் ஃப்ளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஆன் ஆஃப் சுவிட்சு 4 பின் சுவிட்சில் தான் கொடுத்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் உண்டான வால்யூம் கண்ட்ரோல், தென் இதுக்கு உண்டான பேஸ் கண்ட்ரோல், இதுக்கு உண்டான ட்ரிபிள் கண்ட்ரோல், பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் டம்மியாக தான் விட்டுருக்கு. தென் அதுக்கு உண்டான சப் கண்ட்ரோல். இது நம்ம சப்வூஃபர் யூஸ் பண்ணுறதுக்கு MP3 போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுற ஐப்ளை கம்பெனியோட போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த டைமும். இதோட வால்யூம் சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 dB வரைக்கும் ஏற்றிக்கலாம். அதனால் ஆடியோட வால்யூம் ரைஸ் பண்ணிக்கலாம் நம்ம தேவையான அளவுக்கு. இந்த டைம் பார்த்திங்கன்னா மூணுமே வந்து கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்காக நம்ம டாகல் சுவிட்ச் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த MP3 போர்டு ஆன் பண்ணுற சுவிட்ச். இது வந்து டிவி வந்து ஆன் பொசிஷனில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து USB லைன் ஒர்க் ஆகும். இதை மேலே தூக்கி விட்டிங்கன்னா ஒரு ஆக்ஸ் லைன் ஒர்க் ஆகும். அதே மாதிரி இது DVD லைன் சுவிட்ச் கொடுத்துருக்கு. மொத்தம் 3 ஆக்ஸ் இன்புட் இதில் இருக்குது. நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதை இப்போ ஆம்பிளிஃபையரோட பேக் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துடலாம் வாங்க. இதை நம்ம ஆம்பிளிஃபையரோட பேக் வியூ. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு ஃபியூஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா AC மெயின்ஸ் கார்டு ஒயர் 1 டைப் ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏர் அவுட்லெட்டுக்காக ஒரு 12 வோல்ட் ஃபேன் ஒன்று கொடுத்துருக்கோம். கிங் டேசல் பிராண்டில். ஏர் வந்து வெளியே போகிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம், இன்டர்னலாக வர மாதிரி கொடுக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்கான ஸ்பீக்கர் டெர்மினல்ஸு, இது சப்புக்கு உண்டான டெர்மினல். இது மூணுமே பார்த்திங்கன்னா 3 ஆக்ஸ் இன்புட் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரண்ட்டில் சுவிட்ச் மூலிமா நீங்கள் மாற்றிக்கலாம். தென் ஆம்பிளிஃபையரோட இன்டர்னல்ஸில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்துடலாம் வாங்க. இதான் நம்ம ஆம்பிளிஃபையரோட ஓவரால் இன்டர்னல் வியூ. ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டிங்கன்னா SRல 24024 8 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம். HD தான். சைட் டேப்பிங் வந்து பார்த்திங்கன்னா 1212 1.5 ஆம்ஸ் வரும் உங்களுக்கு. ரெக்டிஃபிகேஷனுக்காக பார்த்திங்கன்னா 3510 மெட்டல் லைன் ஒன்று யூஸ் பண்ணி, தென் ஸ்டோன் ப்ரோவில் 50 வோல்ட் 10,000 மைக்ரோ ஃபேரடில் 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் பவர் ஆம்ப் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் ரைட்காக வந்து STK4141 IC யூஸ் பண்ணியிருக்கோம். சப்புக்காக பார்த்தீங்கன்னா சஞ்சனாவில் 4 மாஸ்பெட் போர்ட் போட்டிருக்கோம், மோனோ போர்ட் போட்டிருக்கோம். STK பொறுத்த வரைக்கும் பர் சேனல் 25 வாட்ஸ் வரும். நீங்கள் 2 8 இன்ச் ஸ்பீக்கர் போட்டுக்கலாம். சப்வூஃபர் போர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமமாக 250 வாட்ஸ் RMS வரைக்கும் வரும். இதில் ஒரு 12 இன்ச் டைனட்டி சப்வூஃபர்லாம் போட்டிங்கன்னா நல்ல ஒரு கரெக்டான ஒரு பஞ்சிங் கிடைக்கும். ஆம்பியர் ரேட்டிங் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். நம்ம 8 ஆம்ஸில் போட்டிருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வால்யூம் கூட்டினாலும் நல்ல உதறல் இல்லாத ஒரு கிளியரான பேஸ் பஞ்சிங் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இந்த டைம் ரெடி பண்ணி போட்டிருக்கோம். தென் ஆம்பிளிஃபையரோட ப்ரீ ஆம்பிளிஃபையர் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேஸ் டபுள் போர்டு வந்து வின்னர் மேட்ரிக்ஸோட டூயல் பிடி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ட்ரிபிள் தென் பேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நைஸாக வர மாதிரி ஆல்டர் பண்ணி போட்டிருக்கு. தென் சப்பு ப்ரீன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வசந்தோட சப்பு ப்ரீ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு டெப்த்தான பேஸ் பஞ்சிங்கு, நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா நல்ல ஒரு தெளிவான பேஸாக இருக்கும். ஹார்டாகவும் இருக்காது, சாஃப்டாகவும் இருக்காது, கரெக்டான ஒரு பஞ்சிங்கில் வரும். அந்த மாதிரி தான் இந்த டைம் போட்டிருக்காங்க அவங்க. நல்லா இருக்குது இது யூஸ் பண்ணி பார்த்ததில். தென் ஆம்பிளிஃபையரில் வந்து நம்ம ஒயரிங் எப்படி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ஒயரிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற கஸ்டமருக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர்ஸ் உங்களுக்கும் யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் டிஸ்பிளேலேயே என் நம்பர் வரும். என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான காம்பனன்ட்ஸ் போட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.